போனா நம்ம ஏன்னா இது பெரிய அஃபென்ஸ்ல 3 வந்து முக்கியமான ஆட்கள் வந்து இது மாதிரி பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா யார் வராருன்னா நம்ம ராஜு வராரு. ராஜுன்ற அந்த வக்கீல் இருக்காருல்ல, அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, ஹீரோஸ் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வந்து ஒரு சித்திரவதைக்குள்ளேயே உட்படுத்த பேச்சுனாலேயே அவங்க அன்செட்டில் பண்றதுதான் அவர் வேலை. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வந்து விஜய்க்கு அப்பா அவர் தான் அக்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. அஜித் குமாரா அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே, நான் அந்த 3 பேரை கொன்னுட்டேனே அப்படின்னு உடனே, வாட் 3 பேரை கொன்னுட்டீங்களா அப்படின்னு உடனே, அங்க இருக்க ஒரு அந்த 3 பேரோட ஃபேமிலி இருப்பாங்கல்ல, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எந்திரிச்சு நின்று, இவனை என்கிட்ட விடுங்க, நானே குத்தி கொன்னுடுறேன், எண்ணெயை ஊத்தி எரிச்சிடுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கே இந்த 3 பேருக்கே இப்படின்றீங்களே, 690 பேர் அத்திப்பட்டின்ற கிராமம். அவர் ஆக்சுவலா இது எல்லாமே நடக்கிற வரைக்கும் பொறுமையா தான் இருப்பாரு. இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லும் போது அப்பாவிங்கன்றோட இவர் ட்ரிகர் ஆயிடுவார். அவ்வளவு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணக்கூடியவங்க அப்பாவிங்களா அப்படி சொல்லும் போது கரெக்டா பிளாஷ்பேக்குள்ள போவோம்.